நம்ம ப்ராப்ளம் MCQ ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் ஃபார் லிங்க்டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் 1 and 2. ஸோ இது வந்து பொதுவாக கேட் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் இது கேட்டில் GAT கேட் இதில் தான் இந்த மாதிரி லிங்க்டு கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதாவது என்னன்னா 2 கொஸ்டின் இருக்கும். அந்த 2வது கொஸ்டினுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் 1 இங்கே இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 2 இங்கே இருக்கும், அடுத்ததில் இருக்கும். அது வந்து இதை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். 2 கொஸ்டினுக்கு சேர்த்து ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி பார்ப்போம். given a greater than 0, ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். we wish to calculate the reciprocal value 1 by a. இந்த 1 by a ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் by நியூட்டன் ராப்சன் மெத்தட் ஃபார் f of x equal to 0. அப்போ இந்த நியூட்டன் ராப்சன் அல்காரிதம் பாருங்களேன், என்னென்ன பேர் கொடுக்குறாங்கன்னு. இட்ரேஷன் ஃபார்முலான்னு சொல்லலாம், நியூட்டன் ராப்சன் ஃபார்முலான்னு சொல்லலாம், இந்த மாதிரி அல்காரிதம்னு சொல்லலாம். ஃபார் த ஃபங்க்ஷன் வில் பி. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுல மொதல் இருந்துச்சு. பேர் நம்ம அங்கே பின்னு வச்சுருந்தோம், இங்கே ஏன்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒரு வேளை இதை மெமரைஸ் பண்ணியிருந்தா கூட இது தெரிஞ்சிச்சுன்னா பிக்கு பதிலாக ஏ அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். xn × 2 - bxn அப்படின்னு வருது. மெமரைஸ் பண்ணலாம் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். எண்ணுக்கு பதிலாக இங்கே கே போட்டு வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ரைட்டு. இது வந்து ஒன்று வந்து அப்படியே நம்ம படிச்சுட்டு போய் டக்குன்னு அங்கே போய் ரிமெம்பர் பண்ணி எழுதுறது. ரைட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ப்ராப்பர் மெத்தடில் கொண்டு போகிறது. f of x னா என்னன்னு எடுத்து இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எடுத்து செய்கிறது. அதையும் கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1 by a கால்குலேட் பண்ணணும். அப்போ x = 1 by a நம்ம தான் செட்டப் பண்ணுறோம். இதை மாற்றணும். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 by x = a வரும். அப்போ 1 by x - a = 0 வந்துடும். இதை தான் f of x எடுக்கணும். ஸோ இதான் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது f of x. இந்த = 0 விட்டுருங்க, இது மட்டும் f of x. அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். 1 by x - a. a டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 by x² அப்படின்னு வந்துடும். அப்போ இது f dash of x. இதில் எக்ஸுக்கு பதிலாக k போட்டோன்னா f dash of xkன்னு வந்துடும். அப்போ -1 by xk² அப்படின்னு வந்துடும். இது நியூட்டன் ராப்சன் மெத்தடோட ஃபார்முலா. இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். xkங்கிறது xkனே வச்சுக்கிடுவோம். f of xk இங்கே மேலே இருக்குல்ல, எந்த இருக்குது f of xkனா இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த இடத்துல 1 by xk - a divided by இது f dash of xk அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதை சிம்பிளை பண்ணுவோம். யூஸ்வல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இது எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2xk - axk². சியில் இருக்கா? இங்கே சியில் இருக்கு. இப்படி செஞ்சுக்கலாம். ரைட்டா? இது ப்ராப்பர் வே. பட் நமக்கு இவ்வளோ கூட டைம் இல்லை, நான் வந்து ஆன்சரை குயிக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எலிமினேஷன் மெத்தட் ட்ரை பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா a = 1ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? வேணும்னு என்ன பண்ணுறேன்னா a = 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக நம்ம முதல்ல எழுதும்போது x = 1 by a எழுதணுமா? இங்கே ஏக்கு பதிலாக 1 போட்டுருங்க. அப்போ x = 1ன்னு வந்துடுமா? அதாவது இதோட மீனிங் என்னன்னா, நான் வரிசையாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே வருவேன், x1 x2 x3 எட்ஸெட்ரா அப்படின்னு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு இது டென்ஸ் டு என்ன வரணும்னா 1ன்னு வரணும். அப்போ xk டென்ஸ் டு 1ன்னு வந்தால் xk + 1 எப்படி தான் வரணும்? 1 தான், டென்ஸ் டு 1 வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எல்லா ஆப்ஷன்லையும் xk இருக்க இடத்துலையும் 1 போடுவேன், xk + 1 இருக்க இடத்துலையும் 1 போடுவேன். அது சாட்டிஸ்ஃபை ஆனால் வெயிட் பண்ணுவேன், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எலிமினேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன் ஏல பாருங்களேன். ஆப்ஷன் ஏல நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுக்குமே 1ன்னு போடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 = 1/2 × xkக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஏக்கு பதிலாக 1 xk பதிலாக 1. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் 1 + 1 2 2 டிவைட் ஆயிரும். ஆக்சுவலாக 1 = 1ன்னு வருதா? அப்போ வெயிட் பண்ணணும். இதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏக்கு பிக்கு வாங்கலாம். எப்படியும் பியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா 1 + 1/2 × 1 வருமா? 1² தான் வரும், 1 வரும். இது பாருங்களேன், ரெண்டு ஈக்குவல் கிடையாது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 பட் ரைட் ஹேண்ட் சைடு 1 இல்லை. இதை எலிமினேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டிக்கு வரும். டிக்கும் அதே மாதிரி தான் 1 போடுற இந்த பக்கம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 - 1/2 × 1. இங்கே 1/2, இங்கே × 1. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1/2 தான் வரும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது. சாட்டிஸ்ஃபை ஆகலை, எலிமினேட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் செக் பண்ணிங்க, சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ 2 இருக்கே அப்படின்னா ஏ வந்து வேற ஒரு நம்பர் எடுக்கணும், ஒரு 2 அந்த மாதிரி எடுக்கணும். அப்போ ஏ 1/2 எடுத்தோம்னா என்ன வரும்னு பார்க்கணும். அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? x = 1/2ன்னு வரும். அப்போ இந்த ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2 நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இதை எலிமினேட் பண்ணுறதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள் பை டேக்கிங் சம் அதர் வேல்யூ.
ஏக்கு பதிலாக வேற ஏதாவது வருது. ஸோ இது வந்து ஷார்ட்கட். எப்பவுமே ப்ராப்பர் வேலை தான் போகணும்னு கிடையாது. டக்குன்னு நம்ம இப்படி யோசிக்கணும், என்ன அதை அந்த கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாடல்லையும் நீங்கள் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா அது அந்த மெத்தடோட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆன்சர் நமக்கு வந்துடும். நிறைய விஷயம் எழுத வேண்டியதில்லை, மனக்கணக்காகவே போட்டுடலாம், போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மெத்தடை வந்து மாற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ குயிக்காக ஆன்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, பட் இங்கே செகண்ட் கொஸ்டினில் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்டிகுலராக ஏ வந்து 7 எடுத்துக்கிட்டு சொல்லிடுறாங்க, x0 வந்து 0.2ன்னு வச்சுக்கிற சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 இட்ரேஷன் வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு 2 இட்ரேஷன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, x0 வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன் கிடையாது. அது வேறு நம்ம கன்ஃபியூஷன் வந்துடும். இதான சார் மொதல் வருது, அப்போ இதான ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம்னா இது கிடையாது. ஃபஸ்ட் இட்ரேஷனுங்கிறது என்னென்னா எக்ஸ்னு 1 தான். இதுக்கு பேர் வந்து இனிஷியல் இட்ரேஷன். அதனால் இதை கணக்கிலே சேர்க்க மாட்டோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இட்ரேஷன் அப்படிங்கிறது x1, செகண்ட் இட்ரேஷன் அப்படிங்கிறது x2. அப்போ அவங்க x1 x2ஓட ஆன்சரை தான் கேட்குறாங்க. ஓகேவா? அது அந்த குழப்பம் வேறு வந்துடாமல் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இது ஓகே, இது பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக தான் இருக்கும், இதுலேயே கூட போட்டுடலாம். இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அந்த நியூட்டன் ராப்சா ஃபார்முலா இதுக்கு புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம், அதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்குது. கொஸ்டின் 1ல் அதான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஏக்கு பதிலாக 7 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஏக்கு பதிலாக 7. இப்போ இதில் என்ன பண்ணணும், x0க்கு பதிலாக 0 போடணும், சாரி 0.2 போடணும். சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். சார் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டோனே சார் a = 1 ன்னு நம்மளே எடுத்துக்கணுமா சார்? a greater than 0ன்றதுனால. ஆமா ஆமா, நம்ம தான் எடுத்துக்கணும், ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்காக. ஓகே சார். a -1 எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தா இந்த கண்டிஷனுக்கு ஆப்போசிட் ஆயிரும். அதனால a greater than 0 இந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி எடுத்து ஆப்ஷன் எலிமினேட் தான் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஆப்ஷன் ஏவே சாட்டிஸ்ஃபை ஆகுது, உடனே ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. எப்போவுமே அதாவது எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சில கொஸ்டினுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம், அது நான் உங்களுக்கு வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன். ரைட். இப்போ இதில் வந்து என்னென்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா மேலே டிரைவ் பண்ணி வச்சுட்டோம். ஏ இருக்கும்போது மட்டும் 7 போட்டுக்கிறோம். x0 வந்து 0.2 அதுவே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ கேக்கு பதிலாக 0ன்னு போடணும் இதில். அப்போ கேக்கு 0 போட்டோம்னா கே + 1 வந்து 1ஆக மாறிடும். அதான் இந்த 1. இந்த சைடு பார்த்தீங்கன்னா x0ன்னு மாறிடும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x0 பதிலாக 0.2, இங்கே x0 பதிலாக 0.2, சிம்பிளை பண்ணோன்னா 0.12. இது x1. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா, அதாவது நம்ம வீட்டில் செய்யும்போதோ அல்லது செமஸ்டரில் செய்யும்போது x2வும் கடகடன்னு எழுதுவோம். பட் x1 0.12ங்கிறது எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் ஆப்ஷனில். இங்கே போயிடணும், டக்குன்னு இங்கே வந்துடணும். இது 0.11 இருக்குது எலிமினேட்டட், இது 0.12 இருக்கா, ஹோல்டு பண்ணிக்கங்க. இங்கேயும் 0.12 இருக்குது, ஹோல்டு பண்ணிக்க. இது 0.13 எலிமினேட்டட். சில நேரங்களில் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 0.12 இருக்கும். அப்போ நீங்கள் அந்த x2 கண்டுபிடிக்காம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே. ரைட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் 2 இடத்துல இருக்கிறதுனால நம்ம x2 கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ x2 கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச 0.12ன்னு போடணும் x இருக்க இடத்துல. 0.12, 0.12², அப்போ 0.1392 அப்படின்னு வருது. இப்போ இது கிடையாது, எடுத்துடுறோம். இதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு 2 இட்ரேஷன்னே கேட்டிருக்காங்க, ஆர் ஆஃப்டர் செகண்ட் இட்ரேஷன் கேட்பாங்க, இல்லை தேர்ட் இட்ரேஷன் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அந்த மாடலெல்லாம் நம்ம எம்சிக்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த 2 மெத்தட்லையும். அப்போ a = 2ன்னு எடுத்தீங்கன்னா x = 1/2ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 1/2 இருக்கும். கரெக்ட் தானே? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது? ஆமா, 9/4 வருது சார். அப்போ நாட் ஈக்குவல் தானே வருது. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். இதான் கரெக்ட். வந்து 2 போடுறோமா? a வந்து 2 தானே சொன்னீங்க, அப்போ இந்த பக்கம் 1/2 இருக்குமா? இங்கே வந்து 2 × 1/2 வருமா? மைனஸ் a க்கு பதிலாக 2 இது 1/4 ஆயிடுமா? ஸ்கொயர் இருக்கு அங்கே, இது கேன்சல் ஆயிரும். 1/2 = 1 - கரெக்டாக தானே மேடம் வருது? அனைமணி ஸ்கொயர் போடாமல் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சரி கரெக்டா சார். வருது. ஓகே சார். தேங்க்யூ சார். 1/2 ஆ = 1/2 வருது. வந்துரும் மேடம் கண்டிப்பா. ஏன்னா ஜெனரல் சரி. மெத்தட்ல வரும்போது அது கண்டிப்பா ஏக்கு அந்த என்ன வேல்யூ போட்டாலும் கரெக்டா வந்துரும். ஓகே சார். இந்த மாதிரி தேங்க்யூ மெத்தட் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க டக்குன்னு அந்த 1/2 ஏக்கு போட்டீங்க இல்லையா, அப்ப எலிமினேட் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராப்பர் மெத்தடே அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா MCQல நமக்கு ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். என்ன மெத்தட்ல செஞ்சோம் பார்க்க போறது இல்லை. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. The following equation needs to be numerically solved using the Newton option method. அந்த மாதிரி x³ + 4x - 9 = 0 கொடுத்துட்டாங்க. இந்த iterative equation for this purpose is kங்கிறது அந்த எத்தனாவது லெவல் இட்ரேஷன் லெவலை வந்து குறிக்குது. எப்படி செய்யலாம்? f(x) கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக வந்துரும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒன்று ப்ராப்பர் மெத்தடு, ஓகேவா? அது மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்துக்குங்க, அல்லது இப்போ இந்த டிஸ்பிளே கூட பண்ணிடுறேன். இது யூஸ்வலாக நான் பண்ணுறது. f(x) அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அப்படியே கொடுத்துட்டாங்க. f(x) கண்டுபிடிப்போம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்படியே சிம்பிளை பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? இது ப்ராப்பராக பண்ணுறது. நான் கொஞ்சம் ரிவர்ஸில் ஆப்ஷன்லேருந்து போகலாம். அதாவது என்னன்னா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சுவல் ரூட்டே நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ xk+1 எக்ஸ் தான், இந்த பக்கம் xkவும் எக்ஸ் தான். அப்போ 2x³ + 9 / 3x² + 4. நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி எடுத்துக்கிட்டு இது வந்து இந்த ஈக்குவேஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? இது வந்துச்சுன்னா ஓகே, வரலைன்னா எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை சிம்பிளை பண்ணுறேன்னு வச்சுங்க. this சிம்பிளை இந்த 3x² + 4 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஆல்ரெடி அங்கே ஒரு எக்ஸ் இருக்கா. அப்போ 3x³ + 4x ஈக்குவல் இந்த 2x³ + 9 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ 2x - 2x³ - 9 ஆயிருமா. -9 = 0. 3x³ - 2x³ x³ ஆயிரும், + 4x - 9 = 0. சரிங்களா? சரி, இப்போ b எடுங்க. இதே மாதிரி பியில் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்ன்னு போட்டுறேன். அதாவது xk+னுக்கும் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, xkக்கும் எக்ஸ்ன்னு போட்டுங்க. இப்போ 3x² + 4. ஐ திங்க் இதோட ரெசிப்ரோக்கல் இங்கே இருக்குது. அப்போ வராது. கரெக்டாக கரெக்டு தானே? கொஞ்சம் மாறி இருக்கா? சரி, டிவைடட் பை 2x³ + 9 இம்ப்ளை. இதை சிம்பிளை பண்ணுவோம். டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 2x⁴ வந்துடுது பாருங்க. கரெக்டா? பாருங்க, நம்ம கொடுத்ததுல x⁴ இல்லை. அப்போ இப்போ இதை எழுதின உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆப்ஷன் அடிச்சிடலாம். கரெக்டா? இன்னும் சொல்லப்போனால் இதுலேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆன்சர் இதான் வரும்னு. இந்த மொதல் ஆப்ஷனே பாருங்களேன், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. மொதல் ஆப்ஷனில் எக்ஸ்ன்னு போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணாலே, ஐ மீன் சிம்பிளை பண்ணாலே என்ன வந்துருச்சுன்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் நான் பர்டிகுலர் வேல்யூலாம் எடுக்கல, அப்படியே தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுவே கரெக்ட் தான். இதோடய நீங்கள் முடிச்சுக்கலாம். கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. கொஸ்டினில் இருக்கிறதும் நம்ம சிம்பிளை பண்ணி வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் செகண்டுக்கு நான் காமிச்சிட்டேன் கரெக்டாக வரலைன்னு. நீங்கள் தேர்டு இதுக்கும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாடலில் வரலைன்னு காமிங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இது ஈஸியாக தானே இருக்குது கால்குலேஷன். இன்னொன்று நீங்கள் ஃபார்முலா கூட மனப்பாடம் பண்ணி கூட வைக்க வேண்டியதில்லை. கரெக்டு தானே? இது வந்து எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு பொருந்தும். அது பர்டிகுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது ஒன்று, பட் இங்கே நமக்கு ஏன்லாம் அவங்க கொடுக்கல. இது ஒரு மாடல் ஷார்ட்கட், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீக்கெலாம் உடனே சொல்லிடலாம், பார்த்தாலே தெரியுது. ஏன்னா டினாமினேட்டரே இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக வராது. டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சியெல்லாம் பாருங்களேன், ஆக்சுவலாக நீங்கள் xkக்கு பதிலாக x² போட்டால் x² டேர்ம் தான் வரும், x³ டேர்மே வராது. ஆனால் கொடுத்துருக்க கொஸ்டினில் x³ டேர்ம் இருக்குது. கரெக்டாக x³ டேர்ம் இருக்குது, பட் இதில் x³ டேர்மே வராது. உடனே எலிமினேட் பண்ணிடலாம். டியில் ஆல்மோஸ்ட் நானே சொல்லிட்டேன். சரி, ஓகே. டியில் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணும்போது 9x³ வரும். ஆனால் இங்கே வெறும் x³ தான் இருக்குது. பட் 9x³ வந்தோடனே அடிக்கக்கூடாது, ஏன்னா காமனாக டிவைட் ஆகலாம் சில நேரம். அதே ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா 9 மறுபடியும் காமனாக டிவைட் ஆகி இது வந்துடக்கூடாது. பொதுவாக இந்த கொஸ்டின் சொல்லலை, பொதுவாக. அதனால் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ஆப்ஷன் வராது, செக் பண்ணி பாருங்க. இந்த மாடலுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இது போகவும் யோசிங்க. நீங்கள் இதுதான் கிடையாது, நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் சப்ஜெக்ட் வந்து நல்லா புரியும் நமக்கு. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி போடுறீங்களோ, யோசிக்கிறீங்களோ, அந்த லெவலுக்கு நம்ம சப்ஜெக்ட் புரியும். கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எந்த எக்ஸாம் வேணாலும் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு தோணும்.
இதில் என்ன பண்ணலாம்னா ஒருவேளை இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு டேரெக்டாகவே ரூட் கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுங்க. ஏன்னா சில நேரங்கள்லாம் சும்மா ஆப்ஷனே சொதப்பலாக கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் கொஸ்டினேவும் எக்ஸ் வந்து இதுதான் ஆன்சர்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸுக்கு பதிலாகவே இந்த ஏபிசிடி எல்லா ஆப்ஷன்லையும் நான் இந்த ஏக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பக்கம் எது அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படியும் செய்யலாம். கொஞ்சம் டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த இதில் போடுற குவிஸ்ஸு அந்த மாதிரி போடுறதெல்லாம் நோட் பண்ணிங்க மறக்காமல். நோட்ஸு நீட்டாக எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், படிங்க. அது ஒன்று தான் வழி. இப்போதைக்கு எக்ஸாம் வந்து 2.5 monthஸில் பிஜிடிஆர்பி இருக்குதுன்னு மைண்ட் செட் பண்ணி படிங்க. அப்புறம் அங்கே அஃபீஷியலாக டேட் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டேட் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, 28th தான். அதுக்கப்புறம் 1 வீக்கில் வருதா, 2 வீக்ஸில் வருதா, இல்லை அப்புறம் 1 month கழிச்சு வருதா நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ப்ரிப்ரேஷனில் அப்படியே இருங்க. அது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலு. ஸோ அதில் அப்படியே இருங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அது இவ்வளோ தான் அப்படின்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேணாம். உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ படிச்சுட்டே இருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க.